அவர் நம்மை நன்றாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றிலையும் நிச்சயமாக ஒரு நன்மை அடங்கி இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்ற இந்த ஒரு காரியம் எப்போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வராது. பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் ஆண்டவரை சபிச்சது, சத்தியம் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் மேலே வச்சிருந்த ஒரு பாசம் பாருங்களேன். அப்படின்னா அவருடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அவர் விழுந்து போனார். அதை விழுந்து போனதை நியாயப்படுத்தலை. ஆனால் சூழ்நிலையின் நிமித்தமாக விழுந்து போனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு அன்பு அவருக்குள்ளே இருந்துச்சு. நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நீ என்னை இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே சொல்ல தெரியல, நான் நேசிக்கிறேன் ஆனால் நிறைய நான் விழுந்து போகிறேன், எனக்கே சொல்ல தெரியல. ஆனால் ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்கள் தவறி இருக்கலாம், விழுந்திருக்கலாம், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறோம்ல, உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேலே பாசம் வச்சிருக்கு. சிலர் பாருங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் ஒன்றுக்கு மட்டும்தான் கவலைப்படுவாங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதில்ல, நான் இந்த பொய் சொல்லியிருக்க கூடாதில்ல, நான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க கூடாதில்ல, வேற எதுக்குமே அவங்க ரொம்ப பெருசாக கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவங்களை கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவரே, எனக்கு நிறைய தடுமாற்றம் இருக்குது, ஆனா ஸ்டில் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை பார்த்து, எனக்குள்ள நிறைய தடுமாற்றம் இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய கீழ்ப்படியாம இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள இன்னும் நிறைய மாறாம நிறைய இருக்கு ஆண்டவரே, ஆனா நான் உங்களை தவிர வேற யார ஆண்டவரே நேசிப்பேன்? ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லாவற்றை காட்டில நான் உங்களை நேசிக்கிறேன். என் லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்பா உங்களோட வாழ்ந்த நாட்கள் தான், உங்களோட வாழ்கிற நாட்கள் தான். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஸ்டில் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு வார்டு தான் நான் அன்றி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப அந்த வார்த்தையை விட்டு நீங்க ஒரு நாளும் மாறிடவே கூடாது. நீங்க ஆண்டவரோட ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமா வாழ முடியலையென்ற ஒரு ஏக்கம், பரிசுத்தமாய் வாழ முடியாத போது இருக்கிற ஒரு மன கஷ்டம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். சிலருக்கு பாருங்க, எத்தனை பொய் சொன்னாலும் ஒரு உணர்வு இருக்காது, எத்தனை தப்பு பண்ணாலும் ஒரு உணர்வு இருக்காது, ஆனா காணிக்க போடுவாங்க, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தீர்களே ஆனால் ஆண்டவரை நம்ம நேசிக்கலன்னு அர்த்தம். ஆனா சிலருக்கு பாருங்க, அவ்வளோ அழகான புது வாகனம் வாங்கியிருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டோன்னா ஆமா கொடுத்தாரு சந்தோஷம், ஆனா ஒரு நாள் அவங்க தப்பு பண்ணாம வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்களேன். அப்ப அவங்க தான் யார் அப்படின்னா, தேவனை முதலாவது தேடுகிறவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரையும் ஆண்டவரை சார்ந்த காரியத்திலையும் இருக்கிற சந்தோஷம், இருக்கிற மகிழ்ச்சி வேற ஒண்ணுலையும் எனக்கு ரொம்ப பெருசா இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நான் நம்புறேன், நீங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ளதான் இன்னும் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு இன்னும் நீங்க வெளியே போகவே இல்லை. ஆனா நீங்க உலகத்துல இருக்கிறது ரொம்ப நேசமா இருந்தா ஆண்டவருடைய விஷயத்துல அதை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி, அப்படின்னா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்தா அது நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கலன்னு அர்த்தம். தடுமாற்றம் அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்குள்ள வரும். அதான் தேவனுடைய மனுஷன்னு சொல்லும்போது, நான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், பேசக்கூடாததை பேசுகிறேன். அது என்கரேஜ் பண்றதுக்காக அல்ல, அப்படி செய்யக்கூடாது. ஆனா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசம் என்ன அப்படின்னா, அவர் இருக்கும்போது நான் சந்தோஷம், அவருடைய பரிசுத்தமா வாழும்போது எனக்கு சந்தோஷம். இந்த ஐக்கியத்தை ஒரு நாளும் நம்ம விட்டுறவே கூடாது. ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உன்னை கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல
வானத்து நட்சத்திரங்களை போல. அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த லிமிட்டேஷன் அப்படின்ற ஒன்றை வைக்கவே இல்லை. நம்ம பாடுறோம் பாருங்க, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி நீந்தி. எப்பவுமே அந்த எல்லைக்குரிய நம்ம தான் வைக்க முடியுமே தவிர ஆண்டவர் எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உயர்வனுடைய எல்லைக்குரிய அவர் நியமிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும். இன்னொருத்தரத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சது அல்ல, என்னிலும் பெரிய காரியத்தை அவன் செய்வான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு மேல ஆண்டவர் என்ன வளர பண்ண மாட்டாரு. இது இந்த லிமிட்டேஷன் அதெல்லாம் நம்ம வேணா வச்சுக்கலாம். அதை எண்ணெயை வந்து பாத்திரத்தில் ஊற்றும் போது வெறும் பாத்திரத்தில் எல்லாம் ஊற்றுனாங்க, எண்ணெய் ஊற்ற ஊற்ற வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பாத்திரம் இல்லைன்னும் போது தான் எண்ணெய் வரலை. அப்போ நான் நம்புகிறேன், நம்ம வந்து எந்த அளவிற்கு நீங்கள் ஓடுறீங்களோ, எந்த அளவிற்கு கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அதுவரையிலும் கர்த்தர் நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒன்று ஆண்டவருடைய சப்ஜெக்டில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த மோசேக்கு 120 வயது, ஆனால் 120 வயசுலையும் மலை ஏறுறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தார். அவனுடைய கண்கள் இருளையவில்லை, அவனுடைய பலன் குறையவே இல்லை. அப்போ அந்த மனுஷனுடைய அந்த ஓட்டம் முடிச்சதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் ஜோஷுவான்ற ஒருத்தரை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஒன்று நினச்சிக்குங்க, எப்பவுமே ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் இன்னொருத்தரை கொண்டு போய் வைக்க மாட்டார். அப்படி ஆண்டவர் வச்ச ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா சவுல். சவுலுக்கு ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டாரு. 40 இயர்ஸ் நீ ராஜ்யபாரம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவன் அந்த சவுல் உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் இன்னொருத்தர் அபிஷேகம் பண்றாரு. யார் அப்படின்னா தாவீத. ஒன்னே ஒண்ணுதான் ரீசன், அவன் வந்து சரியில்லை அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, ஆண்டவர் சொன்னபடி எதுவும் கேட்கல. அதனால ஆண்டவர் வந்து கொடுத்திருந்த பொறுப்பை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. அவ்வளவு சீக்கிரமா நம்மிடத்தில் இருக்கிற பொறுப்பை பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுக்க மாட்டாரு. நம்ம கையில கொடுத்த உடனே இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாரு. நம்மை கர்த்தர் ஒரு இடத்துல வைக்கிறார் அப்படின்னா நமக்கு தாளந்து இருக்கிறோ இல்லையோ, நமக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானத்தை தாளந்த அவரே கொடுத்து அந்த இடத்துல என்னை வெற்றி சிறக்க பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவ்வளவு சீக்கிரம் இன்னொருத்தரை தேட மாட்டாரு. நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு அடுத்து உடனே வந்து நீங்க ஒரு டைம்ல ஆண்டவர் இன்னொருத்தரை தேட மாட்டாரு. ஆனா இந்த சவுல் செய்ததுனால தான் ஆண்டவர் தாவீதை. ஆனா தாவீதினுடைய காலத்துல பாருங்க, தாவீது மரித்து போகிறதுக்கு அந்த கடைசி நிமிஷத்துல அவரே கொண்டு போய் சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி யாரும் தடை செய்து நிறுத்த முடியாது. நான் நம்புறேன், கர்த்தர் நம்மை வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளத்தனையாய், கடற்கரை மணலை போல கணக்கிட முடியாத எல்லைக்கு அப்பாற்பட்ட, ஆமே, நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதை நம் மூலமாய் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேணும். எப்பவுமே வாயை திறந்த ஆண்டவர் வந்து போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு தரும்போது நமக்கு திருப்தி இருக்கணும், மனசுல திருப்தி இருக்கணும். அவ்வளவுதான், ஓகே, ஆண்டவர் கொடுத்தது ஸ்தோத்திரம். அந்த திருப்தி அப்படின்றது பெருமைப்படாம இருக்கிறது தான் திருப்தி, ரொம்ப டீக்ரேட் ஆகாம இருக்கிறது தான் திருப்தி. ஆனா அதே நேரத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வளர்ந்துட்டே இருக்கணுன்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த பூமியிலே அவர் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்து சீடர்களை எழுப்பினார். அதற்கு பிறகு 70 பேர், அதற்கு பிறகு 120 பேர், அதற்கு பிறகு 500 பேர், அதற்கு பிறகு 1000, அதற்கு பிறகு 1,00,000. இன்னைக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான பேரை ஆண்டவருக்கென்று ஆண்டவரை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால நம்முடைய வளர்ச்சியை தான் ஆண்டவர் எப்பவுமே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏதாவது சோதனைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நீங்களே ஒரு போதுன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல ஆண்டவரால உங்களை ரொம்ப நகர்த்தவே முடியாது, உங்களை தள்ளிட்டே போக முடியாது. எப்பவுமே ஆண்டவர் வந்து பின்னாடி இருந்து நம்மளை புஷ் பண்ணுவாரு. இல்ல, உன் மேல நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், நீ நிறைய செய்யணும், நீ நிறைய பண்ணணும்,
நீ சாதாரணமானவனா இருந்தும் ஒன்னை கொண்டு அசாதாரணமானதை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் பின்னாடி இருந்து நம்மளை புஷ் பண்ணுவாரு. அதான் அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆனா நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சில நேரத்தில் ரொம்ப அமைதியாயிடுவார். அதனால இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நோக்கத்தோட டிராவல்ல ஆரம்பிச்ச நீங்க வந்து இடையில ஒருவேளை ஸ்ட்ரக் ஆகி நீங்க நிக்கலாம். ஒரு பாதி வழியில நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்று அடுத்த ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைக்க முடியாம ஏதோ ஒன்று வந்து உங்களை பின்னாடி பிடிச்சி அப்படியே இழுக்கலாம், அப்படியே இந்த இடத்துல தேங்கினது மாதிரி நிக்கிறது மாதிரி உங்களை வச்சிருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இப்படிதான் இருக்கும், அப்படிதான் வரும். வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அநேகமா இருக்கும். சாதிக்காதவங்களை விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் துன்பங்கள் அதிகமா வரும். பரிசுத்தமா வாழணும்னு நினைக்காதவங்களுக்கு பிரச்சனை அதிகமா வராது, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை வரும். எப்ப நீங்க நீதியா வாழணும், எப்ப நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உண்மையை குறிச்ச போராட்டம் அதிகமா இருக்கும். பிசாசு அப்பதான் போராடுவான். ஆனா நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஆமா, நம்ம இப்படி செய்ய போறதுனால தானே, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வம்படியா இழுத்து நம்ம செய்ய போறதுனால தானே பிரச்சனை. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம், நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். இந்த மாதிரி பிசாசு உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான். ஒதுங்கி நெல்லு, ஒதுங்கி நெல்லு, நீ போறலன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல அவமானம் உனக்கு வந்திருக்குமா, இந்த இடத்துல உன்னை இது பண்ணியிருப்பாங்களா, நீ என்ன பண்ணனா, அதனால தானே உனக்கு இவ்வளோ அவமானம், அதனால தானே இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்க ஒரு நாளும் சத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க அடைய போடுகிற மேன்மை ரொம்ப பெருசு, நீங்க அடைய போடுகிற உயர்வு ரொம்ப பெருசு. இது அற்பம், இது சொற்பம். இப்ப புரிஞ்சுக்காதவங்க 5 வருஷம் தாண்டி புரிஞ்சுக்குவாங்க, இப்ப புரிஞ்சுக்காதவங்க 10 வருஷம் தாண்டி புரிஞ்சுக்குவாங்க. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற குற்றப்படுத்துகிற அத்தனை நாவுகளையும் நீங்க குற்றப்படுத்துகிற ஒரு நாள் வரும், நீங்க குற்றப்படுத்துகிற ஒரு நாள் வரும். உங்களை விரல் நீட்டுகிற, உங்களை கை காமிக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய கைகளை அடக்கி கொள்கிற ஒரு நாள் வரும். அது எப்ப தெரியுமா? அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பார்கள். அதனால நம்முடைய மனசை, நம்முடைய சிந்தைய, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை எதுக்கு நேரா நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னா வளர்ச்சிக்கு நேராய், வளர்ச்சிக்கு நேராய். எதெல்லாம் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ எல்லாத்தையும் ஏசப்பா கற்றுக் கொடுப்பாரு, எல்லாத்தையும் ஏசப்பா சொல்லி கொடுப்பாரு. அவரை விட ஞானி யார் இருக்கா, அவரை விட டீச்சர் வேற யார் இருக்கா? உங்களை ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போறதுதான் பெரிய விஷயம். அந்த இடத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல பண்ண வேண்டியதை பரமபிதா உங்களுக்கு அதை செய்கிறதற்கு, அந்த இடத்தை பிடிக்கிறது தான் கஷ்டம், அந்த இடத்தை பிடிக்கிறது சவால். அந்த இடத்தை பிடிக்கிறதுன்றது ரொம்ப லாங் டைம் ஆகும். அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சாருன்னா, தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார்? அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில், அவனுக்கு என்ன தொழில், யுத்தத்திற்கும் அவனுக்கும் என்ன கனெக்ட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் யுத்தத்திலே வீரனா மாத்தினார்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த ஆராதனையில என்னுடைய மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும்தான் யோசிக்கிறேன், ஆண்டவர் என்னை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறார், உங்களை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பக்கத்துல புயல், இந்த பக்கத்துல காற்று, இந்த பக்கத்துல கடல் தண்ணி எல்லாம் உள்ள வருது, எதை பார்த்தும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. என் கப்பலுக்குள்ள மாலுமியாகிய இயேசு இருக்கிற வரைக்கும், இயேசு இருக்கிற வரைக்கும் இந்த கப்பல் எவ்வளவு பெரிய காற்று அடிச்சாலும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் கொந்தளித்தாலும், ஆமென், நிச்சயமாய் என்னுடைய படகு மூழ்கி போவதே இல்லை, என்னுடைய படகு மூழ்கி போவதே இல்லை. உங்க படகு மூழ்க போவது இல்லை, உங்க படகு மூழ்காது, உங்க குடும்பம் மூழ்காது, உங்க பிசினஸ் மூழ்கடிக்க முடியாது, உங்களுடைய வேலையை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியாது. காரணம், என் படகுல இயேசு அவர் டிராவல் பண்றாரு. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிரயாணம் ஸ்லோவாகிறத குறித்து பயப்பட வேண்டாம், தாமதமாகிறத குறித்து பயப்பட வேண்டாம். முன்னாடி போக முடியாம தடையாய் நிற்கிற காற்றை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த காற்று சீக்கிரமாய் அமரும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு.
யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் பேசுறாரு. மகளே, மகனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, இந்த காற்று அமரும். ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya. எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி ஆமென். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பாடுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும், நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அப்பா மனசார சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். அப்பனே, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஐயரே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவோம். திரும்ப திரும்ப நன்றி ராஜா. உணர்ந்து பாடு. பாட பாட அந்த சுத்திகரிப்பு, பாட பாட அந்த எழுப்புதல். அப்பா பார்த்து சொல். என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. எஸ் பிரதர், உங்களை அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். சிஸ்டர், அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். பக்குவமாய் உருவாக்கி நீ. சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டன. ஆமென். எங்க வச்சு ஆண்டவர் நம்மளை பார்த்தாராமா?
கருவை இந்த சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம். மறைவாய் வளருவதை கவனித்தீரே. ஸோ எந்த ஸ்கூல்ல எப்பேற்பட்ட ஒரு லீடர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். நான் நினைக்கிறேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய டீச்சருக்கு தெரியல, இப்படி ஒரு தேவ மனுஷன், இப்படி ஒரு ஊழியக்காரன், இவனுக்கு நம்ம டீச் பண்ணுறோன்னு தெரில. எனக்குமே தெரியல. ஆண்டவர் எப்படி வளர்த்தினார்னா மறைவாய் வளர்த்தினார். யாரும் கண்டுபிடிக்க முடியாத வளர்த்துவார். நான் நம்புகிறேன் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக உலகம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சிலரை ஆண்டவர் உங்களை கர்த்தர் மறைவாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் உங்களை வளர்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நான் பெரிய ஆள், எல்லாருக்கும் தெரிய வந்தாதான் நான் பெரிய காரியத்தை செய்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை பெரிய இடத்துல ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எங்கே வளர்த்துவார் தெரியுமா? மறைவாய். மறைவாய். வாலிப தம்பி ஆண்டவர் உன்னை மறைவா வளர்த்துவார். வாலிப தங்கச்சி ஆண்டவர் உன்னை மறைவா வளர்த்துவார். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன தெரியுமா? அவங்களுக்கு செல்ஃபி எடுத்து போடணும். இந்த செல்ஃபி அப்படின்ற ஒரு மோகம் உலகத்தை ஆட்டி படைக்குது. அப்படின்னா தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்து, இல்லைன்னா தான் யாரோடு கூட நின்று ஃபோட்டோ எடுத்து, இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வேண்டான்னு நான் சொல்லலை. அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவே எடுக்க வேண்டாம் அப்படி அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் சிலருக்கு அதுதான் ரொம்ப பிரியம். 10 பேர் பார்க்க மாட்டாங்களா? 10 பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? உன் கண் அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? உன் ஷர்ட் அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி வளர்த்துவார்னா உங்களை மறைவாய் வளர்த்துவார். நீங்கள் எல்லாரை விட்டு தனியாக போகணும். நீங்கள் எல்லார கூட இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் இருக்கும்போது ஏசப்பா ரகசியங்களை சொல்லித்தர முடியாது. பாருங்க, யாராவது ஒருத்தர் உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா 10 பேர் கூட நிற்கும் போது காமனா பேசுவாங்க. 10 பேருடைய கூட்டத்தில் காமனா தான் எல்லாம் பேசுவாங்க. ஆனா பர்சனலா தனியா இருந்தா என்ன பேசுவாங்க தெரியுமா? ரகசியத்தை பேசுவாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட காமனா பேசணுமா ரகசியமா பேசணுமா? சொல்லுங்க. ரகசியமா பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க தனியா போகணும். நீங்கள் தனியாக போகணும். ஆண்டவர் நம்மளை வளர்க்கிறதே எப்படி தான் வளர்க்க முடியும்னா தனியாக தான் ஆண்டவர் நம்மளை வளர்க்க முடியும். அப்போ தான் உங்கள் மேலே எல்லா கேரும் வரும். அப்போ எல்லாரோடையும் கூட்டத்தோடே இருக்கிறத, கும்மாளம் அடிக்கிறத, கத்துறத, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பாருங்கள். சிலர் அது ரொம்ப தப்பு இல்லை, ஆனால் அது தவறாக மாறிடக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூட சிலர் என்ன தெரியுமா, ஒரு 10-20 பேரோட சேர்ந்து நின்று சாப்பிட்டு அப்படியே கதை அடித்து இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதிச்சதை அரை மணி நேரத்துக்குள்ள தகாத வார்த்தைகளால் அப்படியே இழந்துருவாங்க. அப்படி இழக்கக்கூடாது. ஆமாம், நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்குற யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் மறைவாய் வளர்த்துக்கிறார். உங்கள் ஸ்கூலில் உன்னை ஓரம் கட்டுறாங்களா? உங்களை கார்னர் பண்ணுறாங்களா? உங்களை யாருமே மதிக்கலையா? உங்களை யாருமே உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லையா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை எங்கே வளர்க்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்களை மறைவாய் வளர்க்கிறார். நான் இந்த ஜபத்திலே யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் போய் நின்று தனியாக ஆண்டவரோட உறவாடுறாங்களோ, இந்த ஜபத்தில் யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய் கண்ணீர் வடித்து கதறி ஜெபம் பண்ணுறாங்களோ, இருட்டான இடத்துல யாரும் இல்லாத போது யார் அழுகிறார்களோ, வாகனத்தில் போகும்போது யாருமே இல்லாத போது கண்ணீர் வருது, அழுறோம், ஆராதிக்கிறோம்னா நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை தனியாக வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தனியாக வளர்த்துட்டு இருக்கிறாரு. உங்க பிள்ளைய தனியா வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா தனியா வளர்த்துக்கிற கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். எழுதும் போது எழுதுறாரு, சொல்லுவார் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க எப்படி ஆண்டவர் உருவாக்குனாராமா? பக்குவமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்குவமா. சொல்லுங்க, பக்குவமா உங்களை வளர்த்தணும். ஆமென். சிலர் பேசும்போது நமக்கு பிடிக்கும், என்ன பக்குவமா பேசுறாரு பாருங்க, என்ன ஞானமா பேசுறாரு பாருங்க, இந்த வயசுலயே இந்த பிள்ளை எப்படி பேசுது பாருங்க. இந்த வயசுக்கு மிஞ்சி அறிவு, வயசுக்கு மிஞ்சி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் நம்புறேன் உங்களுக்கு வயசுக்கு மிஞ்சி ஞானத்தை கர்த்தர் தரணும். சின்ன வயசுல தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுனுடைய மகனை குறித்து வேதம் சொல்லுது, சாலோமோனுடைய ஞானத்தை கேட்டு பிரமிச்சாங்களாமா.
இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு ஞானமா? சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றேன், வாலிப தம்பி தங்கச்சிக்கு சொல்றேன், உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இந்த வயசுல கேட்கல, அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக இருந்த போதிலும் அவங்க பேசுகிற ஞானத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்களாமா? ஆச்சரியப்பட்டார்களாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருடைய ஃபேமிலியில் பயங்கரமான ப்ராப்ளம் ஆகி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திடீரென்று யூடியூப்பில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஃபேமிலியை குறித்து பேசியிருக்கிற ஒரு செய்தியை கேட்டிருக்காங்க. செய்தியை கேட்டு முடித்தோடனே பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி கட்டி இனி பிரிஞ்சிடணும், இவரை விட்டு வெளியே போகணும்னு நினச்சி எல்லாம் பேக் பண்ணிட்டாங்களாமா. இந்த செய்தியை 20 நிமிஷம் கேட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு, இல்லை செத்தா கூட போக மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் தயவு செய்து 10th ஃபெயிலுன்னு வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவு கல்விமானி நாவை தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பெருமைப்படலை நான். ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவ்வளோ பேதையாய், அவ்வளவு ஞான குறையாய், கோவுக்கும் கேக்கு வித்தியாசம் தெரியல, பிரைஸ்தலாட படிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அல்லவா? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட உங்களை ஞானி ஆக்குறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அந்த தொழிலை கொடுத்தாரானால் அந்த தொழிலை குறித்த சகலத்தை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவருக்கு லேசான காரியம். உங்களில நிறைய பேரை கர்த்தர் மறைவா வளர்க்கிறாரு. கர்த்தர் பக்குவப்படுத்திட்டே இருக்கிறாரு. பக்குவம் எப்ப வரும் சொல்லுங்க. கல்யாணமான புதுசுல பக்குவம் வருமா? 10 வருஷம் தாண்டி பக்குவம் வருமா? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. கல்யாணமான புதுசுல மனைவி ஏதாவது பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கணவனார் கொந்தளிச்சு, என்ன இப்படி பேசுற அப்படின்னு தீவிரமா நிற்பாரு. 15 வருஷம் தாண்டி அந்த கணவனாரை பாருங்க, அவ அப்படிதான் பேசுவா. ஆனா ஒன்றும் இல்லை, சமாளிச்சுக்கலாம், சரியாயிருவாப்பா அவன் மம்மி, சரியாயிருவாப்பா அவங்க டேடி. 15 வருஷம் தாண்டி என்ன வந்துடும், அது ஒரு பக்குவம் வரும் பாருங்களேன், சில அனுபவத்துக்குள்ள. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை என்ன எப்படி வளர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த சோதனைக்குள்ள போகும்போது தான் நமக்கு என்ன வருது, பக்குவம். இந்த சோதனையை கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? உங்களை நிறைய பேர் ஆண்டவர் என்ன படுத்துறாரு? கேட்கல சத்தமா. ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஒரு கையில வந்து ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை வரைகிறாருன்னு வச்சுங்களேன். அந்த மண்பாண்டம் ஒரு நல்ல மண்பாண்டமா மாறணும்னா அந்த குயவன் வனைகிற அந்த மண்ணு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? அவருடைய கைக்குள்ள என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அடங்கி இருக்கணும். அவர் எப்படியெல்லாம் திருப்புறாரோ அந்த பக்கமா இந்த பக்கம் திருப்பினா இங்க திரும்பணும், இந்த பக்கம் திரும்பினா இந்த திரும்பணும். குயவன் மட்டும் மண்பாண்டத்தை வனையும் போது அவர் லைட்டா பிரஸ் பண்ணா கூட அது அதுக்கு தகுந்த மாதிரி வனைஞ்சு கொடுக்கணும். அப்போ அப்படியே தீ இப்படி நின்றக்கூடாது. நான் அப்படியெல்லாம் மலைய மாட்டேன், நான் அப்படியெல்லாம் நிமிர மாட்டேன். அப்போ உங்களை என்ன படுத்த முடியாது? சொல்லுங்களேன். ஆண்டவர் பக்குவப்படுத்தவே முடியாது. அதனால நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு சிலருக்கு ஒரு ப்ராசஸை பண்றாரு. உங்களை உங்க குடும்பத்தின் மூலமா பக்குவத்தைப்படுத்துறாரு. உங்க எஜமானன் மூலமா ஆண்டவர் பக்குவப்படுத்துறாரு. இந்த சோதனையை கொடுத்த ஆண்டவர் பக்குவப்படுத்துறாரு. இந்த பலவீனத்துல ஆண்டவர் பக்குவப்படுத்துறாரு. ஆனா நான் நம்புறேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம், கர்த்தர் இந்த உருவாக்குற நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், உங்களை அழகா வனைஞ்சுக்கிறதுக்கு அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை ஒரு பெரிய நல்ல பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்தாம போகவே மாட்டார். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நின்று முழு பலத்தோட கரங்களை தட்டி, என்னை அதிசயமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய், பக்குவமாய் உருவாக்குற தேவன், எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி ஆமென். ஹalleluya, ஹalleluya. அறுவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வ கவனித்திரே. அறுவை கண்கள் கண்டன, சொல்லும் மறைவாய்
என்ஜாய் பண்ணி கர்த்தரை ஆராதிங்க. அப்படியே முழு இருதயத்தோடு ஆராதிங்க. ஓ ஆராதனை, அப்படியே கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையே அப்பா உதவி செய்து இயேசுவே. எஸ், உணர்ந்து உதவி நீரே இதுவரையே உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை தட்டிட்டே ஆராதனை ஆராதனை. உன்னதத்திலிருந்து ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆராதிக்க ஆராதிக்க சுகம் வருகிறது. ஆராதிக்க ஆராதிக்க கட்டுகள் உடைகிறது. ஆராதிக்க ஆராதிக்க சாப கட்டுகள் எல்லாம் உடைகிறது. எஸ் எஸ், ஆராதிக்க, உண்மையை ஆராதிக்க. ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. சொல்லுங்க. ஓ எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா என்னை கண்டீரே. நன்றி ஐயா என்னை கண்டீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு தோடு ஆராதனை ஆராதனை. நீங்க எனக்கு ஒரு தீமையும் செய்யலப்பா. ஆராதனை ஆராதனை ஓ கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி எபினேசரே எபினேசரே. இதுவரையிலும் உதவி செய்தவர், இதுவரையிலும் உதவி செய்தவர், இதுவரையிலும் உதவி செய்தவர், இனியும் எனக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர். எனக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர் வல்லவர் வல்லவர். எனக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர் வல்லவர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. அது உங்களுக்கு தான் ஆராதனை. ராஜாவுக்கு ஆராதனை. எங்களுக்காக மரித்த தேவனுக்கு அப்பா அப்பா. அது உங்களுக்கு தான். சொல்லலாமா பவத்? என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. என் பலனே என் பலனே என் பலன் என் கோட்டையே ஆராதனை. ஓ மறைவிடமே மறைவிட என் உறைவிடமே ஆராதனை ஆராதனை. அத்தலரம் தனமரதலரம் லேதரலதனரம என் உறைவிடமே ஆராதனை. Yes, praise the Lord, praise the Lord. கர்த்தராகிய ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. Thank you Jesus. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, அது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் செய்ய நினைச்சிட்டார்னா, கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார்னா அதை தடுப்பவன் யார்? அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. Thank you Jesus. அவர் செய்ய நினைக்கிறவர், அவர் செய்ய நினைக்கிறவர். மனுஷன் செய்யணும்னு நினைக்காம இருக்கலாம். மனுஷன் ஒருவேளை தடுக்கிறது எப்படின்னு நினைக்கலாம். மனுஷன் எப்படி இது கொடுக்காம விடுறதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை தடை செய்வ ஒருவனாலும் முடியாது. நன்றி அப்பா, நன்றி. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி. என் கூட துணையாளர் முன் செல்கிறார், என் கூட துணையாளர் நடந்து வருகிறார். அப்படியே கையை உயர்த்தி அப்பா பார்த்து முழு இருதயத்தோட, முழு இருதயத்தோட, முழு இருதயத்தோட நீங்க செய்யணும்னு நினைங்க ஆண்டவரே. நீங்க செய்யணும்னு நினைங்க ஆண்டவரே. நீங்க செய்யணும்னு நினைங்க ஆண்டவரே. நீங்க ஆராதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நீங்க பர்சனலா ஆண்டவரோட பேசணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதுக்கு தான் இந்த ஆராதனைன்ற ஒரு நேரம். அப்படியே சொல்லுங்க அப்பா பார்த்தா, அப்பா நீ நல்லவர், 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 நல்லவர். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தி தகப்பனவர், சொன்னதை செய்தி தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. இயேசுவா இறுதி வரை. கைகளை உயர்த்தி சத்தமா நம்புவேன். ஆமாப்பா, ஆமாப்பா, கடைசி வரைக்கும் நான் உங்களை நம்புவோம்ப்பா. இறுதி வரை சொல்லுவோம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணை சித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓ சேர்ந்து நம்புவேன். ஆம், எனக்காக நீ செய்வீர் என்று அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் உங்களை
என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதே. சொல்லு, எதிரி கை ஓங்க விடாதே. இப்ப சொல்லு, உன்னதமானவரே, உன்னதமான் என் உறைவிடம் நீர்தானே. சத்தமா உன்னதமானவரே, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சத்தமா பாடி ஆராதிச்சு அப்படியே எல்லாரும் மகிமையை செலுத்துவோம். உயர்த்துகிறே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறேன், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து கையை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு. எஸ், ஆராதிக்கிறவங்க மனசு விட்டு அப்படியே கர்த்தரை ஆராதி. ஆண்டவரே, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நீ ஒருவரே அப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன், 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 நான் நம்புவேன், 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 நம்புவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம், வாலிப தம்பி தங்கச்சி, பிரதர் சிஸ்டர், தாய் தகப்பனே, இல்ல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை மறைவாய் மறைவாய் மறைவாய். இந்த ஆராதனை நேரத்தில் கூட ஆண்டவராக தான் விருப்பப்படுறாரு. நீ யாருக்கும் தெரியாம அழுகிறது எனக்கு தெரியும், நீ யாருக்கும் தெரியாம முழங்கால நிற்கிறது எனக்கு தெரியும், நீ யாருக்கும் தெரியாம ஆராதிக்கிறத கர்த்தர் சொல்ற நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். நான் உன்னை மறைவா வளர்க்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களே, இன்னும் வெளியே கொண்டு வரலையே, இன்னும் நான் பிரகாசிக்கலையே, இன்னும் நான் அப்படி வரலையே. ஆண்டவர் சொல்றார், இல்ல, உன்னை நான் மறைவாய் மறைவாய், யாருக்கும் தெரியாம, இவ்வளவு கொடுத்தும் இவ்வளவு இருந்தும் உன்னை நான் ஏன் அப்படி வச்சிருக்கிறேன்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ மறைவாய் வளர்க்கப்பட வேண்டும். உங்களை மறைவா வளர்க்கிறேன். கடைசியா கைய மேல உயர்த்தி காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுவோம் திரும்ப, காத்திருந்து பலன்
அடைவே. கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். மறைவாய் வளர்க்கிறார். என்னமோ இந்த ஆராதனையில கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு. நான் உன்னை மறைவாய் 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 கொண்டு வருவார். அந்த மறைஞ்சிருக்கிற அந்த அந்த இடத்தை கர்த்தர் விசாலமாக்குவார். அந்த தடையை எடுத்து போடுவார். அது வளர்ந்ததற்கு பிற்பாடு நிறைய பேருக்கு பிரமிப்பா இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேருக்கு விதை இருந்ததே தெரியாது. இப்படி ஒருத்தங்க இருந்ததே தெரியாது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க வளர்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு காலம், சீக்கிரமா ஒரு காலம் வரும், உங்களை மறைச்சிருக்கிற அந்த சிறகுகள் எடுக்கப்படும் போது, ஆமென், பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஒரு பெரிய மரமாய், ஹalleluya, கடைசியாக எல்லாரும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 அரங்களை ஆசைத்து எல்லாரும் ஆராதிச்சு முடிக்க போகும். ஸ்தோத்திரம். அவரை பார்த்து நீங்க யாரு? நீங்க யாரு? கடனாளி அல்ல. நீங்க யாருக்கும் பாரமும் அல்ல, பாரமும் அல்ல. உமக்கு இணையாக, உமக்கு இணையார் ஒருவரும் உம்மை போல் சிறந்தவரில். நீங்க யாரு? நீங்க யாரு? கடனாளி அல்ல, யாருக்கும் பாரமும் அல்ல. அப்பா, உமக்கு இணையாக ஒருவரும் உம்மை போல் சிறந்தவரில். கைகளை அசைத்து உம்முடைய பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அப்பாவை விட்டு நான் உன்னை தனியா வளர்த்துட்டு இருக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் உன்னை தனியா வளர்த்துட்டு இருக்கிறேன். சுத்தி இருக்கிற ஆதரவுகளை விட்டு நான் உன்னை தனியா வளர்த்துட்டு இருக்கிறேன். நான் உன்னை தனியா வளர்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உன்னை தனியாய் வளர்த்த போகிறேன். உங்க மூத்த பிள்ளைய ஆண்டவர் தனியா வளர்த்த போறாரு. உங்க சின்ன பிள்ளைய ஆண்டவர் தனியா வளர்த்த போறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே, கவலையும் படாதே. நான் வளர்த்துவேன். நான் அவனை தனியா வளர்த்துறேன். நான் அவளை தனியா வளர்த்துவேன். கர்த்தர் தனியாக வளர்த்துவார். ஆனால் அது ஒரு பெரிய ஆலமரமாய் மாறும். அது ஆசீர்வாதமான மரமாய் மாறும்.
கர்த்தர் வளர்த்துகிற எந்த ஒரு விருட்சமும் அது பலன் கொடுக்காமல் போகாது. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மறைத்ததற்காக நன்றி, விடுதலை ஆக்குனதற்காக நன்றி. உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.